குலதெய்வ கல்யாணம் திருக்கல்யாணம் அடுத்த பாகம் 4வது பாகம் தேங்காய் உருட்டுகின்ற நிகழ்வு. பாசத்துக்காகவும் எங்கெங்க உருட்டு புரண்டு ஓடினாலும் கடைசியா நம்ம எங்க சரணாகதி ஆகணும், அவனுடைய பாதங்கள் சரணாகதி ஆகணுங்கிறதுக்கான இதுதான் இந்த விளையாட்டு. ஆச்சாரிய பெருமக்களே, ஆச்சாரிய பெருமக்கள் தேங்காய் உருட்டி விளையாடுகின்றார்கள். திருக்கல்யாண நிகழ்விலே இதுவும் ஒரு பகுதி. பாருங்கள், தேங்காய் உருட்டப்படுகின்றது. வாழ்க்கையில் நாம் உருட்டப்படுகின்றோம் பலவித அழுத்தங்களால். மனைவி, மகன், செல்வம் சேர்க்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், பங்களா வாங்க வேண்டும், தொழிலை அதிகப்படுத்த வேண்டும், தொழில் நட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரிடத்திலும் ஏமாந்து இருக்க வேண்டும் என்பது போன்று பலவிதமான அழுத்தங்கள். படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், நேரத்தில் சாப்பாடு கிடைக்க வேண்டும், தூக்கம் நன்றாக வர வேண்டும் என்று பலவிதமான அழுத்தங்கள் நமக்கு. இத்தனை அழுத்தங்களுக்கு நடுவே நாம் இத்தனை அழுத்தங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இறைவனை எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அந்த அழுத்தத்தின் ஊடே இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். எப்பேற்பட்ட அழுத்தம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இழப்பு வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மரணம் வந்தாலும் சரி, நாம் இறைவா உன்னை ஒரு கணமும் நினையாது இருக்க மாட்டேன், எப்பொழுதும் உன் பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நண்பர்களை, ஒரு விஷயத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எனக்கு கும்பசனி, கும்பராசி, இளரை சனி நடைபெற்ற காலம். 2.5 ஆண்டுகள் என்னால் இறைவனது திருநாமத்தை கூட சொல்லக்கூட என்னால் முடியவில்லை. ஒரு காலத்திலே மிக அழகாக பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தவன் அந்த 2.5 ஆண்டு காலம் இறைவனது திருநாமத்தை இறைவனை பார்ப்பதற்கு கூட, ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு கூட எனக்கு மனமில்லை என்று சொன்னால் விதியின் கரங்கள் எவ்வளவு வலிமையானது, ஒன்றும் செய்ய இயலாது. திரும்பவும் சொல்கின்றேன், மதி விதி அனுமதித்தால் தான் மதியால் ஒரு காலத்திலும் விதியை வெல்லவே முடியாது. அந்த இறைவன் மட்டுமே விதியை வெல்வதற்கு சாத்தியமானவன். எப்படி அமாவாசை வர வேண்டும் என்று சொன்னால் சந்திரனையும் சூரியனையும் அந்த மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா வர வைத்தார். அது இறைவனுக்கு சாத்தியம், ஆனால் மனிதர்களுக்கு அது சாத்தியமே அல்ல. ஆக நமக்கு சாத்தியம் என்ன? விதி எவ்வளவு வலிமையாக நம் மீது வேலை செய்தாலும் இறைவா என்னை விட்டுவிடாது என்று பூஜிப்பதுதான். ஆக அந்த சம்பவத்தை, அந்த நினைவுகளை இந்த தருணத்திலே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக திரும்ப சொல்லுகின்றேன், இதுபோன்று உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான வேதனைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். ஆனால் எது வந்தாலும் சரி, இறைவா நீ என்னோடு இருக்கிறாய், உன்னோடு நான் இருக்கிறேன், நீயே அது, நானே நீ, தத்துவமசி என்கின்ற அந்த சிந்தனையை உங்கள் மனதிலே கொள்ளுங்கள். நிச்சயம் ஆண்டவன் உங்களை கைவிட்டு விட மாட்டார். நன்றி, வணக்கம்.